Hello children, இன்னைக்கு exercise 4.1ல sum number 3 பார்க்க போறோம். A vertical stick of length 6 meter casts a shadow 400 cm long on the ground and at the same time a tower casts a shadow 28 meter long. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக் வெர்டிக்கல் ஸ்டிக்னா ஸ்டாண்டிங் லைனில் ஒரு ஸ்டிக் இருக்கும்போது அதோட லென்த்து வந்து 6 மீட்டராக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டிக்கோட ஹைட் வந்து 6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஷேடோ வந்து கிரவுண்டில் விழும் இல்லையா, ஸோ அந்த ஷேடோ வந்து 400 சென்டிமீட்டர் லாங்கில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. 400 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம்னா 4 மீட்டர் கிடைக்கும் இல்லையா. ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ பேக்வேர்ட்ஸில் இருந்தால் நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 400 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 400 by 100. ஸோ 2 0 கட் பண்ணோன்னா 4 மீட்டர் கிடைக்கிது. ஸோ இப்போ அந்த ஷேடோவோட லென்த் வந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டவரோட ஷேடோ வந்து 28 மீட்டர் லாங்கில் இருந்தது. யூஸிங் சிமிலாரிட்டி ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவரோட ஷேடோ வந்து 28 மீட்டர் லாங்காக இருந்தது. ஸோ இங்கே ஒரு டவர் இருக்குது, அதோட ஷேடோ வந்து 28 மீட்டர் லாங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டிக்கோட ஷேடோ வந்து 4 மீட்டர் லாங்கில் இருந்தது. டவரோட ஷேடோ, இங்கே ஒரு டவர் இருக்குது, ஸோ அந்த டவரோட ஷேடோ வந்து 28 மீட்டர் லாங்கில் இருந்தது. யூஸிங் த சிமிலாரிட்டி ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். இப்போ நம்ம டவரோட ஹைட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ டவரோட ஹைட்டை வந்து ஹெச்னு வச்சுக்கலாம், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ 2 ட்ரையாங்கிள் எடுத்து ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்கு வந்து வெர்டிக்கலாக இருக்குது இல்லையா, ஸோ அதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த டவரோட ஆங்கிளும் வந்து 90 டிகிரி மேக் பண்ணியிருக்கும். கிரவுண்ட் லெவல்லேருந்து வரும்போது 90 டிகிரி மேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். சின்ன ட்ரையாங்கிள் APQ, பெரிய ட்ரையாங்கிள் ABC. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளோட சிமிலாரிட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிடர் triangle ABC and triangle APQ. ஸோ பேஸ்லேருந்து போகும்போது திரும்ப பேஸ்லேருந்தே தான் எழுத போகிறோம் APQ. ஓகே, ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் சிமிலாரிட்டி பார்த்தோம்னா 2 இதுலேயுமே 90 டிகிரி இருக்குது. 2 ட்ரையாங்கிளுக்குமே A அப்படிங்கிறது வந்து காமனாக இருக்குது இல்லையா. ஓகே, ஸோ ஆங்கிள் APQ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ABC அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதுக்கப்புறம் ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் A வந்து காமன். ஸோ AA க்ரைட்டீரியா படி AA சிமிலாரிட்டி by AA சிமிலாரிட்டி triangle ABC is similar to triangle APQ. ஓகே, ஸோ 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லும்போது அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் இல்லையா. ஸோ AB by AP is equal to BC by PQ and that is equal to AC by AQ. ஓகே, ஸோ இப்போ இதில் எந்தெந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ AP by AB இருக்கு இல்லையா. ஸோ AB by AP இதோட வேல்யூஸ் இருக்குது. AB வந்து 28 by AP வந்து 4 and that is equal to BC by PQ. ஸோ இதுலையும் நம்ம PQ இருக்குது. ஸோ BC வந்து ஹைட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, PQ வந்து 6 மீட்டர். ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து நமக்கு தேவையில்லை. AC by AQவோட வேல்யூஸும் இல்லை இல்லையா. ஸோ அதை விட்டுட்டு நம்ம இதை வச்சே நம்மளால் ஹைட்டை கண்டுபிடிச்ச முடியும். ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா H into 4 is equal to 6 into 28. So H is equal to 6 into 28 by 4. இப்போ இது 2 4 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 7s are 6 7s are 42. ஸோ H is equal to 42 மீட்டர். ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. H is equal to 42 meter and that is the required answer. That's all. Thanks for watching, children.